மாணவர்களே, இன்று சுதீப்புக்கு பிறந்த நாள். நாம இன்னைக்கு சுதீப்புக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலாமா? எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு சுதீப். சூப்பர், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சுதீப். சரி, உன்னுடைய பிறந்த நாளுக்காக இன்றைக்கு நாம் சிறப்பாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது பாடம் சம்பந்தமானது. நாம் இப்போ இங்கே வந்திருக்க இடம் எங்கே வந்திருக்கிறோம்? வயலுக்கு வந்திருக்கோம். பக்கத்தில் தோட்டம் இருக்குது. என்ன தோட்டம் இருக்குது? வாழை தோட்டம் இருக்குது. வாழை தோட்டம் இருக்குது. இப்போ அப்படியே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கே கடலை பயிர் பண்ணியிருக்காங்க. இந்த கடலை எப்படி பயிர் பண்ணியிருக்காங்க, அதை சுற்றி நிறைய மரம் செடி கொடி எல்லாமே இருக்குது. அந்த பக்கமும் ஒரு வாழை தோட்டம், மாமரம் இதெல்லாம் இருக்குது. இந்த எழில்மிகும் தோட்டத்துக்கு இங்கே வந்திருக்கோம். மாணவர்கள் அனைவருமே இப்போ இந்த கடலை வந்து இந்த வயலில் எப்படி பயிர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வந்திருக்கோம். மாணவர்களே, இது என்ன செடி சொல்லுங்கள்? கடலை செடி. கடலை செடியோட பூ வந்து என்ன வண்ணத்தில் இருக்கும்? மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த கடலை செடி பூத்திருக்கு, மஞ்சள் வண்ணத்தில் இருக்குது. இந்த கடலை மேலே தானே காய்க்கும். எந்த அடியில்? மண்ணுக்கு மேலையா மண்ணுக்கு உள்ளையா? சரி, மண்ணுக்கு உள்ளே காய்க்கும். அதனால தான் அதுக்கு என்ன பேர்? என்ன கடலை பேர்? வேர்க்கடலை. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வேர்க்கடலை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சிறப்பு, அருமையாக அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கடலை செடிக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஊடு பயிராக உளுந்து, துவரை இதெல்லாம் வந்து பயிர் பண்ணுவாங்க இந்த இடத்துல. அருமையான இடம். நல்லா இருக்கா இங்கே வந்தது? அப்படியே அந்த கடலை செடியை மிதிக்காமல் அப்படி வாங்க, அப்படி உள்ளே வாங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். பாருங்கள், அந்த கடலை செடியை பாருங்கள், தொட்டு பாருங்கள். என்ன என்ன வண்ணம் பூ பூத்துருக்கு பாருங்க. இது எத்தனை மாதத்தில் காய்க்கும் தெரியுமா? 90 மாதம் இல்லை, 90 நாட்கள். 3 மாதத்தில் நாம் இதை வந்து என்ன பண்ணிடலாம், அறுவடை பண்ணலாம். நமக்கு வந்து விளைச்சல் நல்லா இருக்கும் இந்த கடலை. இதில் வந்து இந்த கடலையை வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? எண்ணெய் ஆட்டுவாங்க. என்ன எண்ணெய்மா அது? கடலை எண்ணெய். வெரி குட், வெரி குட். கடலை எண்ணெய் ஆட்டுவாங்க. கடலை எண்ணெய் நாம் அந்த கடலையை வாங்கி சுத்தம் பண்ணி நாமளே அந்த அதாவது எண்ணெய் மில்லில் கொடுத்து எண்ணெய் ஆட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கெலாம் நல்லது. சரி, கடலையிலேருந்து வரக்கூடிய எண்ணெய் கடலை எண்ணெய். எள்ளுலேருந்து வரக்கூடிய எண்ணெய் என்ன எண்ணெய்? எள்ளெண்ணெயா? அது அந்த எண்ணெய்க்கு பேர் என்ன? வெரி குட். எள்ளெண்ணெய்னா சொல்லணும். ஆனால் ஏன் அதை நம்ம நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம்? எதுக்கு? வெரி குட். நம்ம உடம்புக்கு அது நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம், நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம். இதோட இப்போ நம்ம வாழைத்தோட்டத்துக்கு போகலாமா?